ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சரவணன் அந்த அஞ்சலி கிட்ட பேசினதை வருத்தப்பட்டு மீனா கிட்ட போய் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுமா, அவங்கவுங்க விருப்பம் அதெல்லாம், ஆம்பளைங்க வந்து சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் தான் அப்படி இருப்பாங்க, சான்ஸ் கிடைச்சா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்ன சொல்கிறாரு, மீனாவை கூட்டிகிட்டு போய் தங்கமயில போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ ராஜியும் கூட வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கோமதி வந்து மீனாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து மீனா தங்கமயிலுக்கு ஃபோன் போட்டு சொல்ல தங்கமயில் ஒரு மாதிரி கோவமாயிடுறாங்க. ஏன் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி. சும்மா நாங்கள் வந்துட்டு தாங்க பார்த்துட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்ற மாதிரி சொல்ல தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, இது அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு இப்போ தான் வராங்களா, வரட்டும் ஒரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சரவணன் என்ன பண்ணுறாரு, அஞ்சலியோட கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அஞ்சலி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து குழந்தைக்காக இப்போ நீ வந்து என்னை விட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படும் போது, குழந்தைய வேணா நான் பார்த்துக்குவேன், ஆனால் எக்காரணத்தை கொண்டு தங்கமயில் என் லைஃப்பில் இல்லை, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், சத்தியம் இது, என்னை நம்பு நீ அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுறாரு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.